ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக ரொம்ப பாசிட்டிவ் எபிசோட டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி இந்த இமேஜை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், இன்றைக்கி நான் தவா ஃபிஷ் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் மத்தி மீன் எடுத்துருக்கேன். நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மசாலாஸில் வந்து என்னென்ன போடலாம் அப்படின்னாக்கா, ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா பொடி எடுத்திருக்கேன், சீரகம் தூள். அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு பொடி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 4 ஃபிஷ் எடுத்துருக்கறனால நான் ஹாஃப் ஸ்பூன் போடுறேன். அண்ட் வந்து சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப. அண்ட் லெமன் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி லெமன் போடல. ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பார்த்தேன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அண்ட் வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இது கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால நான் இதுக்கு வந்து கோகோனட் ஆயிலில் வந்து கொஞ்சம் போட்டு மேரினேட் பண்ண போகிறேன். அண்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இவ்வளோதாங்க. ஸோ இப்போ இந்த மசாலாஸ் வந்து இதில் வந்து நல்ல வந்து பார்த்திங்கன்னா பெரட்டி எடுக்கணும். ஸோ மசாலாலாம் வந்து உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் இந்த மசாலா எடுத்து கொஞ்சம் அப்படி தடவி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி தான். இந்த மசாலாவில் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. ஸோ தட் நல்ல வந்து நல்ல உள்ளெல்லாம் மசாலா வந்து இறங்கி நல்லா செய்கிறப்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதை நைட்டுக்கு தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆஃப்டர்நூனே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் மார்னிங்கே இந்த மாதிரி மேரினேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஆச்சு வந்து மேரினேட் ஆச்சுன்னா தான் அந்த மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கி. அண்ட் இந்த நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாழை இலையில் செய்கிறதுனால இந்த வாழை இலையில் ஒரு எசன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாழை இலையில் செய்கிறத வந்து கேரளாவில் வந்து மீன் பொழிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு ரொம்ப ஹெல்தியும் கூட. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்பலாம் ஆயில் தேவைப்படாது. ஸோ வந்து இந்த வாழை இலையில் இருக்க எசன்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் மேரினேட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நான் நைட்டு தான் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணால் போதும். அண்ட் இப்போ பாருங்கள், அந்த மேரினேட் ஆகி அந்த மசாலாலாம் பார்த்திங்களா, அது எவ்வளோ அப்படியே அழகாக வந்து இதில் இதுவாகிருக்குன்னு பார்த்திங்களா. ஸோ அதை நான் போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை இல்லைனாக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவாவை வந்து மேலே வச்சிட்டிங்கனாக்கா அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு நீங்கள் வந்து ஒரு பக்கம் அப்படியே பெரட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த வாழை இலையை உரித்து எடுத்துட்டு இன்னொரு சைடை வந்து அப்படியே திருப்பிடுங்க. ஸோ திருப்பி போட்டு எகைன் வந்து என்னென்னா வாழை இலையை மூடி இந்த மாதிரி தோசை தவாவை வந்து நான் மேலே வைக்க போகிறேன். ஸோ 2வது தடவை பெரட்டுறப்போ கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆயில் கிட்ட போட்டுக்கோங்க. ஸோ எகெயின் இந்த தவாவை எடுத்திங்கன்னா இந்த 2 பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழை இலைலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே ஃப்ரை ஆகி அப்படியே வந்திருக்கும். ஸோ தட் அந்த வாழை இலையில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக இறங்கியிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் பொழிச்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.